कृष्णा गोपिका जना प्रमदसंकुलाः कृष्णा पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. யத்ரைலோக்யமகீயசோபி மகிதம் சம்மோகனம் மோகனாத் காந்தம் காந்தி நிதானதோபி மதுரம் மாதுர்யதுர்யாதபி சௌந்தர்யோத்தரதோபி சுந்தரதரம் தொத்ரூபமாச்சரியதோபி ஆச்சரியம் புவனேன கஸ்ய குதுகம் புஷ்ணாதி விஷ்ணோ விபோ. சென்னை லிங்கிச்செட்டி தெருவில் அமைந்திருக்கக்கூடிய ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால சுவாமியினுடைய திவ்ய திருக்கோயிலிலிருந்து இந்த வாரம் நாம் நாராயணியத்தை ஸ்ரவணம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த திருக்கோவிலை வலம் வரும்போது நாம் அங்கிருக்கக்கூடிய லக்ஷ்மி நாராயணனை தரிசித்தோம், மகாலட்சுமியை தரிசித்தோம். சற்றே வலம் வந்தோமே ஆனால் இங்கு அழகாக ஆண்டாள் நாச்சியார் தனக்கே உண்டான திவ்ய சௌந்தர்யத்தோடு அந்த கொண்டையை அழகாக சார்த்திக் கொண்டு இன்னடிசலோடு பாலமுதூட்டி எடுத்தவன் கோலக்கிளியை உன்னொடு தோழமை கொள்வன் குயிலே என்ற ஒரு ரூபத்திலே ஒரு கையிலே கிளியை திருத்தோளிலே வைத்துக்கொண்டு அழகான திவ்ய ஆபரணங்களுடன் அவள் சேவை சாதிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வைபவம். தன்வா வாச்சா தியாவா என்று நாம் நாராயண பட்டத்திரி நாங்கள் வாயால் அல்லது மனத்தால் சரீரத்தால் உன்னை நாங்கள் நினைக்க வேண்டும் என்ற இரண்டாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த ஆண்டாள் நாச்சியாரும் அதையே நமக்கு தமிழிலே கூறினாள். வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தழ போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயனில் தூசாகும் செப்பு என்று இருவரும் திரிகரண சுத்தியைத்தான் நமக்கு உபதேசம் செய்தார்கள். சற்றே நோக்கினோமே ஆனால் ஆகா, ஆண்டாளுக்கு வெகு அருகாமையிலே ரங்கமன்னார் சயன திருக்கோலத்திலே பெரிய ரூபத்தோடு அல்லாமல் குட்டி ரங்கமன்னாராக மகாலட்சுமி அழகாக ஸ்ரீதேவியாகவும் மற்றொரு புறம் பூதேவியாகவும் அவரை தரிசித்துக் கொண்டிருக்க, நாபி கமலத்திலிருந்து இருக்க வேண்டிய பிரம்மா இங்கு எதிரே ஒரு தூணிலே அமர்ந்து அங்கிருந்து இந்த ரங்கமன்னாரை தரிசிக்கக்கூடிய அழகான வைபவத்தை நாம் தரிசித்துக் கொண்டு எதிரே வந்தோமே ஆனால் சீதை லக்ஷ்மணனுடன் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி நெடுவிலே கோதண்டத்தை தாங்கிக் கொண்டு கோதண்ட ராமராக நமக்கு காட்சியளிக்கக்கூடிய அழகான தயரதன் புதல்வன் என்பார், தாமரை கண்ணன் என்பார், புயலவன் மேனி என்பார், பூவையும் பொருவும் என்பார் என்ற ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய திவ்ய தரிசனம். இந்த ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியினுடைய உற்சவர் மூலவர் சன்னதியிலேயே அவரோடு கோதண்டத்தை தாங்கிக் கொண்டிருப்பது இங்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பு. இந்த ராமருடைய சன்னதியிலேயும் ஒரு ஆஞ்சநேய சுவாமி, அவரை தரிசித்து எதிரே பார்த்தோமே ஆனால் அங்கு ஆஞ்சநேயருக்கு தனி சன்னதி இந்த திருக்கோயிலிலே கூப்பிய கைகளோடு ராம பக்த ஹனுமனாக ராமதாசனாக தனக்கு எதிரே இருக்கக்கூடிய ஸ்ரீராமனுடைய சன்னதியை ராம் ராம் என்று ராம தாரக மந்திரத்தை கூறிக்கொண்டே கண்களை மூடிக்கொண்டு அவனை தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆஞ்சநேயனுடைய சன்னதி
இங்கு 3 ஆஞ்சநேயர் எழுந்தருளி இருந்தாலும் இந்த ஆஞ்சநேயர் வரக்கூடிய பக்தர்களுக்கு காரிய சித்தி ஆஞ்சநேயராக இருக்கின்றாராம். நிறைய பேர் இங்கே இவருக்கு வெற்றிலை மாலைகளையும் வெண்ணெய் காப்பையும் சாற்றுகின்றார்கள். அந்த வெண்ணெய் காப்பை சாற்றிக்கொண்டு அவர்கள் வேண்டிய வரங்களை இந்த அனுமான் அளிக்கக்கூடிய புத்தி, பலம், யசஸ், தைரியம் அனைத்தையும் அளிப்பவனாக இங்கு இருப்பது அவனுடைய திவ்ய தரிசனத்தை பார்க்கும் போதே நமக்கு தெரிகின்றது. அந்த ஆஞ்சநேயனுடைய சன்னதிக்கு வெளியே இருக்கக்கூடிய கம்பத்திலே இங்கு அவரவர்கள் ஏதாவது பிரார்த்தனை செய்து கொண்டு தேங்காய்களை ஒரு பையிலே போட்டு அவர்கள் பிரார்த்தனை நிறைவேறுவதற்காக கட்டி அந்த பிரார்த்தனைகள் நிறைவேறிய வழக்கங்களும் உண்டு என்று இங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கூறுகின்றார்கள். வைகானச ஆகமப்படி நடக்கக்கூடிய இந்த திவ்ய சன்னதியிலே இவ்வளவு பேரையும் நாம் தரிசித்துக் கொண்டு மறுபடியும் பட்டத்திரியனுடைய ஸ்லோகத்திற்கு வருவோம். வேலே இருக்கக்கூடிய பகவான் நம்முடைய கைக்கு வந்தார். குருவாயூரப்பனுடைய பிரதிஷ்டை எவ்வாறு ஏற்பட்டது என்று நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். பிரஸ்னி சுதபஸ் என்ற தம்பதிகள் அவர்களுக்கு குழந்தை இல்லை என்று பிரம்மாவை போய் நமஸ்கரிக்க, பிரம்மதேவனும் தான் உலகத்தை படைப்பதற்காக பகவானிடம் வேண்டிய போது சர்வசக்கர சர்வ கதாபாணியாக இருக்கக்கூடிய பகவான் மகாவிஷ்ணு பிரம்மாவின் பேர் இருக்கக்கூடிய கருணையால் தானே தன்னுடைய விக்கிரகமான மகாவிஷ்ணு விக்கிரகத்தை சிருஷ்டித்து கொடுத்தார். அதை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று பிரம்மா கூறினாராம். நீங்கள் ஆராதனம் செய்யுங்கள். என்ன ஒரு ஒற்றுமை! ரங்கநாதனும் ராமனால் ஆராதிக்கப்பட்டவன். அந்த ரங்கநாதனை பிரம்மாதான் மனுமகாராஜாவுக்கு அளித்தார். அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில். இங்கும் பகவான் தன்னை சிருஷ்டித்துக் கொண்டு கண்ணனுடைய உருவத்தை பிரம்மாவுக்கு அளிக்க, பிரம்மா தனக்கு குழந்தை இல்லையே என்று பிரார்த்தித்த பிரஸ்னி சுதபஸ் தம்பதிகளுக்கு இந்த விக்கிரகத்தை கொடுத்தார். அவர்களும் பக்தியோடு அந்த விக்கிரகத்தை வாங்கி சென்று 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 12,000 வருஷங்கள் அந்த பகவானை திருவாராதனம் செய்தார்கள், பூஜித்தார்கள். ஒவ்வொரு 1000 வருஷத்திலேயும் அவனுடைய ஒவ்வொரு திருநாமங்களை சொல்லி கேசவாய நமகா என்று ஆரம்பித்து 12வது 1000வது வருடம் முடியும் போது தாமோதராய நமகா என்று 12 திருநாமங்களால் ஒவ்வொரு 1000 வருஷமும் அவனை பூஜிக்க 12வது 1000 வருஷம் முடியும் போது பகவானுக்கே ஆனந்தம். வைகுண்டாதிபதியான பகவான் இந்த பிரஸ்னி சுதபஸ்னுடைய பூஜை அவர்களுடைய பக்திக்கு கட்டுப்பட்டு சங்க சக்கர கதாதரனாக தாமரை கண்கள், 4 கைகள், 5 ஆயுதம், பரபிரம்ம ஸ்வரூபம், சங்கு சக்கர கதாபாணி, பீதாம்பரதாரி, கோடி மன்மத சுந்தரன், கருடாரூடனாய் சங்க சக்கர கதாபத்ம லசத்மா குசதுஷ்டயகாம் பீதாம்பரதரஸ்தாட்சியவாகோ ஜகத் சுந்தர சுந்தரகாம். இந்த உருவத்தோடு நேர அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். பிரஸ்னி சுதபஸுக்கு ஆனந்தம். பகவான் கேட்டார், உங்களுக்கு என்ன வேண்டும்? எதற்காக 12,000 வருடங்கள் என்னை குறித்து தவம் செய்தீர்கள்? எங்களுக்கு ஒரு சந்தான பாக்கியம் வேண்டும். எங்களுடைய வம்சத்தை விருத்தி செய்வதற்காக பக்தேஷ்டதன சந்தான சுவாமினே நாதா நமோஸ்துதே நாராயண ஹரே கிருஷ்ணா நாராயண ஹரே நமக. அழகாக இவர்கள் செய்த ஸ்துதி நாராயண ஹரே கிருஷ்ணா நாராயண ஹரே நமக. எங்களுக்கு உன்னுடைய அனுகிரகத்தால் சந்தான பிராப்தமானது ஏற்பட வேண்டும் என்று பிரார்த்தித்தார்களாம். இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய வேணுகோபாலனும் பக்தியோடு அவர்களுக்கு நவநீதத்தை தாங்கள் பூஜையிலே அவனுக்கு கண்டருளச் செய்தால் சந்தான பிராப்தத்தை அளிப்பதாக எந்த திருக்கோயிலில் இருந்து நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோமோ அந்த திருக்கோயிலுடைய வைபவமும் அவ்வாறு அடங்கி இருக்கின்றது. அந்த குழந்தைக்காக பிரார்த்தித்தார்கள். உடனே பகவான் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டதற்கு நீங்கள் குழந்தை வேண்டும் என்று கேட்டீர்கள். எந்த குழந்தை வேண்டும் என்று சுவாமி கேட்டானாம். பிரபோ, எங்களுக்கு சாதாரணமான மனுஷ்ய குழந்தை தேவையில்லை. எங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையானது தங்களைப் போலவே இருக்க வேண்டும். தங்களை போன்ற ஒரு மகனை எங்களுக்கு தர வேண்டும் என்று கூறியவுடன் பகவானும் நான்யோ சதுர்சோ பவேத்,
என்னை போல ஒருவனும் இல்லையே, இவ்வாறு ஒரு வரத்தை கேட்டுவிட்டீர்களே, என்னை போல உலகத்திலே எவன் இருக்கின்றான்? அனுபமிதம் என்று முதல் ஸ்லோகத்திலே அதைத்தானே பட்டத்திரி கூறினார். அதனால் என்னை போல் ஒருவனும் இல்லை. நீங்கள் பக்தியோடு 12,000 வருடம் தபம் செய்து 3 முறை உன்னை போன்ற ஒரு மகன் வேண்டும் என்று கேட்டதால் நானே உங்களுக்கு மகனாக அவதாரம் செய்கின்றேன், உங்களுக்கு 3 பிறவியை எடுக்கின்றேன் என்று பிரஸ்னி சுதபஸிற்கு பகவான் அனுகிரகம் செய்தான். அதை நிறைவேற்றியும் வைத்தான். முதல் பிறவியிலே இந்த பிரஸ்னி சுதபஸ் தம்பதிகளுக்கு பகவான் பிரஸ்னி கர்ப்பன் என்ற பெயரிலே நாராயணன் அவதரித்தார். அடுத்த பிறவியிலே இதே பிரஸ்னி சுதபஸ் என்ற கணவனும் மனைவியும், அதாவது தம்பதிகள் அதிதி காசியபர் என்பவர்களாக பிறந்தார்கள். மீண்டும் அவர்களுக்கு புத்திரபாகியம் இல்லை. பகவானிடத்திலே ஞாபகப்படுத்தினார்கள். அப்போது 2வது முறையாக பகவான் மகாவிஷ்ணுவே சதுர்புஜ சங்ககதாப்ஜ சக்கரகா பீதாம்பர வாசனாக புண்ணியாஷ்டமம் தமபி வருஷதி புஷ்பவர்ஷைர் ஹர்ஷாகுலே சுரகுலே கிருததுர்ய கோஷே பத்தாஞ்சலிம் ஜய ஜயேதி நுத பிதர்ப்யம் தொல் தக்ஷணே படுதமம் வட்டுரூபமாதா. வாமனனாக வந்து அவதாரம் செய்து மகாபலியினிடத்திலே இந்திரனுக்கு தேவையான ஐஸ்வர்யங்களை இரக்கமன் கொடுத்தவர்க்கு இரக்கம் ஒன்றுமின்றியே பறக்க வைத்தளந்து கொண்ட பத்மனாக, ஓங்கி உலகளந்த உத்தமனாக, அன்றி உலகமளந்து அடிபோற்றப்பட்டவனாக பகவான் 2வது பிறவியிலே வாமனனாக அவதரித்தான். 3வது பிறவி இந்த பிரஸ்னி சுதபஸிற்கு அவன் அவதரித்து விட்டால் இவர்களுடைய கணக்கும் தீர்ந்துவிடும். பகவானிடத்திலே இவர்கள் பிரார்த்தித்த வரனும் நிறைவேறிவிடும். 3வது பிறவி பிரஸ்னி சுதபஸாக இருந்தவர்கள் அதிதி காசியபராக வந்தார்கள். அதிதி காசியபராக இருந்த இதே தம்பதிகள் தேவகியாகவும் வசுதேவராகவும் வந்து பிறந்து இணைந்தார்கள். அப்போது பகவான் இவர்களுக்கு உயர்ந்த 3வது பிறவியை தான் அவதரிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டு ஸ்ரீகிருஷ்ணனாக ஒரு மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர என்று தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சார்ங்ககதாத்யுதாயுதம் என்று சங்கு சக்கர கதாதரனாக எவ்வாறு இவர்களுக்கு முதலில் காட்சியளித்தானோ அதே உருவத்திலேயே 3வது கடைசி பிறவியாக கிருஷ்ணனாக வந்து பிறந்தானாம். இதற்கும் குருவாயூரப்பனுடைய பிரதிஷ்டைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த கதைகளை எல்லாம் குருவாதபுரீசனோ நாராயண பட்டத்திரியோ தன்னுடைய 2வது ஸ்லோகத்திலே எதனால் கூற வேண்டும் என்ற சந்தேகம் நியாயமாக நமக்கு எழுகின்றது. அந்த புராணம் அதற்கு பதிலை சொல்லுகின்றது. இந்த 3 பிறவியிலேயும் பகவானால் பிரம்மாவுக்கு அளிக்கப்பட்ட விக்கிரகம், பிரம்மாவால் பிரஸ்னி சுதபஸுக்கு அளிக்கப்பட்ட மகாவிஷ்ணுவனுடைய விக்கிரகம், இவர்கள் பிறவியை மாறி மாறி வந்தாலும் இந்த விக்கிரகமும் இவர்களிடத்திலே ஒவ்வொரு பிறவியிலேயும் இவர்கள் கூடவே வந்ததாம். இவர்களும் பூஜித்தார்கள். அவதரித்த பகவானும் இந்த விக்கிரகத்தை பூஜித்தான். பிரஸ்னீகர்பனாகவும் இவன் பூஜித்தான், வாமனனாகவும் பூஜித்தான், கிருஷ்ணனாகவும் சிறைச்சாலையிலே திருவாராதனம் செய்தானாம். ஆக பகவானால் சிருஷ்டிக்கப்பட்டு பிரம்மதேவனால் இவர்களுக்கு அளிக்கப்பட்டு அவன் 3 பிறவிகள் மகாவிஷ்ணுவனுடைய அம்சமாகவும் அவதார ஸ்வரூபமாகவும் தான் அவதரித்தது மட்டுமல்லாமல் இவர்களுக்கு தான் அந்த விக்கிரகத்தை தொடரும்படியாக செய்து பூஜையும் செய்தானாம். இதிலே தேவகி வசுதேவராக இவர்கள் வந்தபோது ஒரு சிறிய சிக்கல் ஏற்பட்டது. தேவகியும் வசுதேவரையும் கம்சன் சிறையிலே அடைத்தான். சரித்திரம் நமக்கு தெரியும். இல்லாவிட்டாலும் நாராயணியத்திலே வரக்கூடிய கிருஷ்ணாவதார பகுதியிலே அதை நாம் கேட்க இருக்கின்றோம். அவர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டார்கள். அப்போது இவர்கள் பூஜை செய்வதற்கான விக்கிரகம் இவர்களுடைய அரண்மனையிலே இருந்ததாம். ஏனென்றால் திடீரென்று கம்சன் இங்கே அடைத்து விட்டான். அந்த விக்கிரகம் வேணுமே, யார் கொண்டு வந்து கொடுப்பார்கள்? கிருஷ்ணா என்று இந்த தேவகியானவள் கூப்பிட்ட போது கஷ்டமும் காராகிரகமும் வாசமும் கதையோ கம்சசாசனாத் திவ்ய விக்கிரகமானீய தத்ர தௌம்யஸ்தயோர்ததோ. தௌமியர் என்று ஒரு மகரிஷி, அந்த மகரிஷியிடத்திலே வசுதேவர் வேண்ட அவர் கம்சனுக்கு தெரியாமல் ரகசியமாக இந்த விக்கிரகத்தை வசுதேவருடைய அரண்மனையிலிருந்து எடுத்து வந்து இந்த சிறைச்சாலையிலே கொடுக்க,
சிறைச்சாலையிலே தேவகியும் வசுதேவர் மட்டுமல்லாமல் கண்ணனும் தான் அவதரித்த அர்த்தராத்திரியிலே இந்த விக்கிரகத்தை பூஜித்தான். இதுவரை எங்களுக்கு புரிந்துவிட்டது, இந்த சிறைச்சாலையில் இருந்த விக்கிரகம் எவ்வாறு குருவாயூருக்கு வந்தது. அந்த சந்தேகத்திற்குண்டான விளக்கங்களை இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தோடு இங்கு இருக்கக்கூடிய வேணுகோபால சுவாமியினுடைய மூலவர் தரிசனத்தோடு நாளை நாம் கேட்கலாம். நமது பொதிகையில்